ஹலோ எவ்ரி ஒன். சாண்ட்ராஹோன்னு ஒரு அக்கா. அந்த அக்கா ஆக்சுவலி ஒரு கெனடியன் அமெரிக்கன் ஆக்டர். இவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்க நடித்த படம், சீரீஸ் எல்லாத்தையும் தேடி 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 போய் பார்த்தேன். இவங்களை ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இவங்க வந்து கிரேஸ் அனடாமின்னு ஒரு வெப் சீரிஸில் நடித்தாங்க. அந்த வெப் சீரிஸில் இவங்களுக்கு கிறிஸ்டியானா யாங்னு ஒரு பேர். அவங்களோட கேரக்டர் ஆர்க்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மெடிக்கல் ட்ராமா வந்து எனக்கு ஒரு காலத்தில் வந்து அபரிவிதமாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல அந்த கம்பவுண்டர் வருவான்ல, எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு காலத்தில் நர்ஸ் ஆகணும்னு ஒரு காலத்தில் ஆசை. அதனால் சரி மெடிக்கல் ட்ராமாலாம் பார்க்கலாம். ஸோ வந்து அந்த பேரெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேர், டிசீஸ் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த கேரக்டர் ஆர்க்கு வந்து ஸ்டாண்டலோன். ப்ரொட்டகனிஸ்ட்டை விட இந்த கேரக்டர் ரொம்ப ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இவங்களோட வெப் சீரியஸான ஒரு வெப் சீரிஸ் நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் 2021 ரிலீஸ் ஆகிருக்கு போல். அதை நான் ரீசெண்டாக பார்த்தேன். அதோட தாட்ஸ் தான். Sing in the rain, I am singing in the rain, I want more in the rain. சாண்ட்ராஹோஸ் த சேர் அப்படின்னா என்ன? நம்ம வந்து லாப்பட்டா லேடிஸ் பார்த்தோம்ல, லாப்பட்டா லேடிஸில் வந்து மிஸ்ஸிங் லேடிஸ், லேயர்ஸ் ஆஃப் மீனிங் இருந்தது. அதே மாதிரி இதுலேயும் லேயர்ஸ் ஆஃப் மீனிங் இருக்குது. ஒரு இந்த சேர் கான்செப்ட்லாம் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரு டிபார்ட்மெண்ட்டோட சேர் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு காலேஜ் லைஃப்பில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடி, அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், அவ்வளோதான். இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. பட் ஃபாரின்லலாம் வந்து ஷேருன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நிறையா ஓல்டு ப்ரொஃபஸர்ஸ், நியூ ப்ரொஃபஸர்ஸ், டென்யூர்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. டென்யூர்ஸ்னால் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. வந்து ஒரு சேர். இந்த சேர் அப்படிங்கிறது நார்மல் சேர் இல்லை, நாற்காலி இல்லை. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட். இது ஏன் வந்து இவங்க சேருன்னு வச்சுருக்காங்க? வெறும் சேரை டினோட் பண்ணுறதுக்கா? இல்லை. இதுதான் வந்து இந்த சீரீஸோட, இது வந்து ஒரு 6 எபிசோட் சீரீஸ், 30 minutes ஈச் போகுது. ஈச் எபிசோடும் அதோட நுவான்ஸை சொல்லுது. இது வந்து ஹாட் சீட்டா, அந்த சேர் வந்து ஒரு ஹாட் சீட்டா, இல்லை அந்த சேர் வந்து ஒரு பவர் அத்தாரிட்டி சொல்கிற சேரா, இல்லை அந்த சேர் வந்து ஒரு சீட் ஆஃப் பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து பவர் டைனமிக்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐடென்டிட்டி, இது மூணுத்தையுமே வந்து பார்க்கணும். ஓகேவா? எனக்கு இந்த சீரீஸில் 5 விஷயம் ரொம்ப பிடிச்சிட்டு. ஃபஸ்ட்டு, நிறையா பேருக்கு இது தெரியுமான்னு தெரியாது, டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஓல்டு. ஏன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஓல்டு? வில் டேக் இங்கிலீஷ் அண்ட் ஃபிசிக்ஸ். நிறையா காலேஜஸில் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ்க்கும் ஃபிசிக்ஸ்க்கும் என்ரோல்மெண்ட்டே கிடையாது. காமர்ஸ், ஆர்ட்ஸில் வந்து காமர்ஸ்க்கு நிறையா இருக்குது. இன்ஜினியரிங் நோ ஐடியா, ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஜினியரிங்க்கு நிறையா பேர் இருக்கலாம். மீதி இருக்கிற இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறையா பேர் இல்லாமல் இருக்கலாம். பட் டேக் ஆர்ட்ஸ். நான் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட். ஆர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா we don't have much of enrollment in English and physics for the colleges which come under university. ஏன் அப்படின்னா, நான் படிக்கும்போது யூனிவர்சிட்டிஸ் ஹேட் வெரி ஓல்டர் சப்ஜெக்ட்ஸ். என்னோட டீச்சர் ஃபஸ்ட் இயரில் இருந்தபோது இருந்த சப்ஜெக்டை நான் படித்தேன். அவங்க 7 years டீச்சிங்கில் இருந்தாங்க. ஸோ வந்து ரீவேம்ப் வந்து நடக்கவே இல்லை, சிலபஸை வந்து புதுப்பிக்கவே இல்லை. ஆனால் இப்போது இந்த புதுப்பிக்கும் தன்மையெல்லாம் இருக்குது. நிறையா தடவை நான் யூஜி முடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சாலிடாக 8 years இருக்கும். 8 yearsல ஒரு 4 தடவைக்கு மேலே எல்லா யூஜி சிலபஸுமே வந்து, அண்டர் கிராஜுவேட் சிலபஸுமே வந்து கண்டெம்பரரி சிலபஸ்க்கு வந்து அவங்க வந்து ரீவேம்ப் ரெடி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த சீரீஸில் என்ரோல்மெண்ட் கம்மியாக இருக்குது, அந்த சேர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் இருக்கிற ஆள் வந்து எப்படி அந்த என்ரோல்மெண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. நம்ம ஒன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாலேஜ் மட்டும் நம்மளுக்கு அங்கே தேவையே இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட், தமிழ்நாட்டில் காலேஜஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே வருது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன். அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே வராத காலேஜஸ்லாம் புது புது பேரில் வந்து பேப்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நான் படித்தபோது ஒரு காலேஜ் வந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்னு ஒரு பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு பேப்பர். ஆனால் அதே மாதிரி ஒரு பேப்பரை நான் போஸ்ட் கிராஜுவேஷன் 2nd year தான் படித்தேன், யூனிவர்சிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி. ஸோ யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே வர காலேஜும், அஃபிலியேட்டட் காலேஜஸும், அட்டானமஸ் காலேஜுமே நிறைய பேப்பர் வேரியேஷன்ஸ் இருக்கும்.
ஸோ நம்ம வந்து அந்த அட்டானமஸ் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு வந்து புதுசாக படிப்பாங்க, கண்டெம்பரரி கரண்ட் இங்கிலீஷ் ரிலேட்டட் தீம்ஸோடு அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. வேறஸ் எங்களோட காலேஜ் ரொம்ப கஷ்டப்படுவாங்கலாம் இல்லை, they made an effort to make the students to connect with contemporary. எங்களுக்கு வந்து புக் ஆஃப் மந்த் இருக்கும், ரிசர்ச் அனாலிசிஸ் மீட் இருக்கும், அதுக்கப்புறம் செமினார்ஸ் இருக்கும், எங்களை பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு வெளில அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணும்போது நாங்கள் வந்து கரண்ட் லிட்ரேச்சரை கிளாசிக் லிட்ரேச்சரோட கம்பேர் பண்ணி எங்களுக்கு படிக்கிற ஒரு சிச்சுவேஷன் கிடைச்சிது. இது ரொம்ப வந்து அழகாக இருந்தது. இதை வந்து அந்த சீரீஸில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சாங்க. we have a old professor who doesn't have class enrollment in his class, whereas a new professor with a fancy topic, அவங்க கிளாஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. அது வந்து இந்த இதில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் தேர்ட் விஷயம் வந்து ரிட்டையர்மெண்ட் இஸ் வெரி காமன் இன் தமிழ்நாடு, பட் காலேஜஸ்லலாம் அது கிடையாது. காலேஜஸ் வில் ஹையர் ஓல்ட் ப்ரொஃபஸர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு 10 years இருக்கும், அவங்கள வந்து ரொம்ப நாள் காலேஜில் வச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் ஓல்ட் ப்ரொஃபஸர்ஸ் காலேஜில் இருந்தால் அவங்க கிளாஸ் எடுக்கும்போது என்னென்ன விஷயம்லாம் இருக்கும், ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரியாக்ட். old professors will be different, whereas the young professors know the pulse of students. அந்த பல்ஸோட நம்ம கிளாஸ் எடுப்போம். அந்த மாதிரியெல்லாம் கான்செப்ட்லாம் இதில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ கேன் சே திஸ் லவுட்லி தட் திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் இன் இந்தியா. என் நாலேஜ் படி நிறையா யூடிமி கோர்ஸ் எடுத்துங்க, என்சிஆர்டி ரிலேட்டட் கோர்ஸ் எடுத்துங்க, ஆன்லைன் கோர்சஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அந்த பேசுகிற பர்சன் அந்த டாப்பிக்கில் அட்லீஸ்ட் ஒரு 2 புக்கு 15 பேப்பர் எழுதியிருப்பாங்க. இந்தியாவிலலாம் அந்த மாதிரி கிடையாது. வெரி ரேர் டு சி தட். இங்கிலீஷ் லிட்ரேச்சருங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த கடலில் நிறைய ஐட்டம் இருக்குது. இதில் ஒரு ஜானரை நான் வந்து மாஸ்டர் பண்ணி அந்த ஜானரில் புக் எழுதி வர டீச்சர்ஸ் வந்து புக் எழுதினதுக்கப்புறம் காலேஜ்குள்ளே என்டர் ஆகி டீச் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு யங் ஏஜில் நடக்கவே நடக்காது. நம்ம பிக் பேங் தியரி பார்த்துருப்போம். அதில் வந்து ஷெல்டன் ஆல்ரெடி 2 டாக்டரேட்ஸ் இருப்பான், ரொம்ப சின்ன பையன் ஒரு இதில் வேலை செய்வான், ஒரு இன்ஸ்டியூஷனில் வேலை செய்வான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு யங் பீப்புள் டாக்டரேட் முடிச்சுட்டு அதில் புக் எழுதி அதெல்லாம் வந்து கிடையாது. இதில் வந்து அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து அந்த ஏரியாவில் புக் எழுதி ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஜாயின் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு. சரி, ஐ ஃபெல்ட் ஐ ஹாவ் கனெக்ஷன் வித் திஸ் சீரீஸ், அதனால தான் இந்த சீரீஸ் பார்த்தேன். பட் நீங்கள் ஏன் நான் பார்க்கணும் இந்த சீரீஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, வெப்பன் கிடையாது, ஃபைட் கிடையாது, அதுக்கப்புறம் சத்தம் கிடையாது, இதெல்லாம் வேண்டாம், அப்சீன் சீன்ஸ் வேணாம், நியூடிட்டி வேணாம் அப்படின்னா இந்த சீரீஸ் நம்ம பார்க்கலாம். பாய்.